ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து உக்கடம் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஒரு ஷார்ட் ரவுண்ட் அபவுட் ட்ரிப் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள. எதுக்குன்னு கேட்டா நம்ம பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக வந்திருக்கோங்க கோயம்புத்தூருக்கு. பாஸ்போர்ட் சேவா கேந்திரா ரீஜனல் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்கு. சித்ரான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவை. ஸோ அங்க போயிட்டு நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு 11 o'clock. பாஸ்போர்ட் ரினியூவலுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு உக்கடம் பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சித்ரா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறோம், ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப் வரைக்கும். அங்க வேலையை முடிச்சுட்டு உக்கடம் வரைக்கும் போற ஒரு கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஜர்னியை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தோம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள. வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டோட, டவுன் பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் பாயிண்ட்டுங்க. இந்த ஏரியால தான் உங்களுக்கு சித்ரா போற பஸ்ஸஸ், ஏர்போர்ட் போற பஸ்ஸஸ் எல்லாம் வரும். நிறைய பஸ் இருக்குங்க. எவ்ரி 2-3 minutes ஒருக்கா ஒரு பஸ் இருக்கும். சூப்பரா. இங்கிருந்து ஒரு 15 minutes டிராவல், அவ்வளவுதான், ரொம்ப தூரம் கிடையாது. வாங்க கிளம்புவோம். மக்களே, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாழ்தள பேருந்துகள் நிறைய ஓடுதுங்க. துடியலூர், மற்ற கோயம்புத்தூர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய இந்த தாழ்தள பேருந்துகள் இருக்கு. நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு. பஸ்ஸஸ்க்கெல்லாம் குறைச்சலே கிடையாது கோயம்புத்தூர்ல. மக்களே, இந்த 20A பஸ் இருக்கு பாருங்க, காந்திபுரம் டு சோமனூர். இந்த பஸ் ஏர்போர்ட் வழியா தாங்க போவோம், சித்ரா பஸ் ஸ்டாப் வழியா தான். வாங்க போய் போட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. காந்திபுரத்துல இருந்து சித்ரா பஸ் ஸ்டாப் வரைக்கும் போறதுக்கு 17 ரூபா டிக்கெட் பிரைஸ். தாழ்தள பேருந்துல நீங்க நார்மல் பஸ்ல போனா ஒரு 10 ரூபா அந்த மாதிரி தாங்க டிக்கெட் பிரைஸ் வரும். தாழ்தள பேருந்துங்கிறதுனால கொஞ்சம் அதிகம். இது கொஞ்சம் பிரீமியம் பஸ் இல்ல, அதனால. பட் ஆனா செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும் மக்களே. தாழ்தள பேருந்துல பயணிக்கிறது அவ்வளவா கூட்டம் இருக்காது, நிறைய ஸ்டாப்ஸ்ல நிக்க மாட்டாங்க. உங்களுக்கு குயிக்கா நீங்க போற டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிடலாம் சிட்டிக்குள்ள. சோ இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, சித்ரா ஏரியா. அதுதான் ஏர்போர்ட்க்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா அப்படிங்கிறதுனால ரொம்ப பாப்புலரான ஏரியா. நிறைய அபிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசஸ் எல்லாம் அந்த ஏரியால இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. அவினாசி ரோட்ல தான் இருக்கு, ஓகேவா. சித்ரா ஏர்போர்ட், KMCH கோவை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அது போக பாத்தீங்கன்னா ஹோப்ஸ் காலேஜ்னு ஒன்னு இருக்கும். நிறைய எஜுகேஷன் பிஎஸ்ஜியோட இன்ஸ்டிடியூட்ஸ் நிறைய அந்த ஏரியால தான் இருக்கு. GRG எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அவினாசி ரோட்ல தான் இருக்கு. சோ இப்ப நம்ம காந்திபுரத்துல இருந்து அவினாசி ரோட்குள்ள என்டர் ஆகும். இந்த பிரிட்ஜ் போகுது பாருங்க, இந்த பிரிட்ஜ் அவினாசி ரோட்ல தான் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரோடு பயங்கர டிராபிக்கா இருக்குங்க. ஒரு 1 கிலோமீட்டர் நாம தாண்டறதுக்கே நிறைய டைம் ஆயிடும். அதனால இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கும் என்னமோ கட்டிருக்காங்க. எனக்கு சரியா எவ்வளவு கிலோமீட்டர்னு தெரியல. கோயம்புத்தூர் மக்கள் பார்த்துட்டு இருந்தா மெசேஜ்ல சொல்லுங்க. நம்ம அவினாசி ரோடு பிரிட்ஜ் எவ்வளவு கிலோமீட்டர் லாங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிற GD நாயுடு அவர்கள் பேர் தான் இந்த பாலத்துக்கு வச்சிருக்காங்க. சோ அவ்வளவு ஃபேமஸான அவினாசி ரோட்ல இப்ப நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள. சோ இந்த வீடியோல உங்களுக்கு காந்திபுரம்ல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் எப்படி போகணும், அது போக பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட் ஹப்பான உக்கடமுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. நம்மளோட மெயின் மோட்டிவ் இந்த வீடியோல பாஸ்போர்ட் ரினியூவல் போறதுதான். சரி, ஓகே. அதே சமயத்துல நிறைய பேர் வருவீங்க. ஏர்போர்ட் இருக்கிற அவினாசி ரோட்ல நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. சோ நிறைய பேருக்கு கோயம்புத்தூர் இந்த அவினாசி ரோடு வழியா டிராவல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையலாம். சோ அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு கைட் மாதிரி இருக்கும். எப்படி காந்திபுரத்துல இருந்து ஏர்போர்ட் ரோடு வரைக்கும் போகணும், அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து எப்படி உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஏன்னா கேரளா, பொள்ளாச்சி, பழனி, உடுமலைப்பேட்டை சைடுல இருந்தாலும் வரவங்களுக்கு கோயம்புத்தூர்ல உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்போர்ட் ஹப்பா இருக்கும். சோ இங்க இருந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்ப நான் அவினாசி ரோட்ல இருக்கிற பாஸ்போர்ட் சேவா கேந்திரால இருக்கிற பாஸ்போர்ட் ரினியூவல் ப்ராசஸ்க்காக தான் போயிட்டு இருக்கேன், ஓகேவா.
ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் படிக்கும்போது எனக்கு நேட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், பூர்வீகம் பொள்ளாச்சி தான். பட் இப்ப இருக்கிறது நம்ம ஹோசூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர்ல. ஸோ அப்போ எஜுகேஷன் யூஜி எல்லாம் பண்றதுக்கு இங்க அப்ளிகேஷன் போடுறதுக்காக வருவோம். ஸோ ஸ்கூல் டேஸ்ல லைனா எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் மோஸ்ட்லி வந்து அவினாஷி ரோட்ல தாங்க இருக்கும். பிஎஸ்ஜில ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜிஆர்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், கோவை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கேஎம்சிஹெச், அதுக்கப்புறம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல்னு எக்கச்சக்கமான ஒரு கோயம்புத்தூரோட ஒரு ஹார்ட்னே சொல்லலாம் அவினாசி ரோட. இந்த ரோட சுத்தி தான் வந்து எல்லா முக்கியமான ஏரியாஸ் எல்லாமே இருக்கும். சோ அதனால இந்த வீடியோ வந்து நான் பண்றதுக்கான மோட்டிவே வந்து சரி ஓகே, நம்மள மாதிரி நிறைய மக்கள் வந்து இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற அவினாஷி ரோட்ல ஏதாவது ஒரு வேலை விஷயமா வருவாங்க, அவங்களுக்கு இது ஒரு கைடு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தான் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். முன்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க மினி பஸ்ஸஸ். இந்த மாதிரி மினி பஸ்ஸஸும் கோயம்புத்தூர் காந்திபுரம் முக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லா ரன் பண்றாங்க. சோ கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கு. மக்களே நம்ம சித்ரா ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க. இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா. சோ இது வந்து பீலமேடு, ஹோப்ஸ், சித்ரா வழியா நீலாம்பூர் வரைக்கும் போற பஸ் 20A தாழ்தள பேருந்து. அவினாசி ரோட் ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி பிரிட்ஜ் போட்டிருக்காங்க பாருங்க. கோயம்புத்தூரோட ஐகானிக் பிரிட்ஜ் ஆயிடுச்சுங்க இது. மக்களே நம்ம சித்ரா ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திரா வந்தாச்சுங்க. கடவுச்சீட்டு சேவை மையம் தமிழ்ல, ஆனா பாஸ்போர்ட்னு எழுதி இருக்காங்க, பட் தூய தமிழ்ல கடவுச்சீட்டு. வாங்க உள்ள போவோம். நமக்கு 11 மணிக்கு தான், இன்னும் 3/4 மணி நேரம் டைம் இருக்கு நமக்கு. இந்திய அரசு நிறும செயலாண்மை அமைச்சகம், நிரும பதிவாளர் அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சோ நீங்க கோயம்புத்தூர் ரீஜியன்ல பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணணும்னா இங்கதான் வரணும். கேஎம்சிஹெச் பக்கத்துல இருக்கு. மக்களே நமக்கு இன்னும் 3/4 மணி நேரம் டைம் இருக்குங்க. அதனால பாஸ்போர்ட் சேவா கேந்திராக்கு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம திருச்சி சேலம் பிளாக்ஸ் பாத்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம பாஸ்போர்ட் சேவா ரினியூவல் பண்றதுக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா போனோங்க. பட் ஆனா வந்து அவுட் ஆஃப் ரீஜியன் அட்ரஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சென்ட்ரல் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா தான் வரணும். அதனால ரீஸ்கெட்யூல் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கோம். இல்லாட்டி சேலத்திலேயே முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்க பாஸ்போர்ட் சேவா கேந்திரால ரினியூவல்கெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா அவுட் ஆஃப் ரீஜியன் ரினியூ பண்றதுக்கு சென்ட்ரல் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திராலாம் போனா பண்ண மாட்டாங்க. ஓகேவா? மக்களே காஃபி குடிச்சிட்டு வந்தாச்சு. பாஸ்போர்ட் சேவா கேந்திரக்கு கரெக்டா நம்மளோட டைமுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் என்டர் ஆகணுங்க. அதனால இங்க ஒரு சின்ன வெயிட்டிங் ரூமே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அட்ரஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 25 ஏஜிடி பிசினஸ் பார்க், அவினாசி ரோடு. ஓகேவா? சிவில் ஏரோட்ராம் பக்கத்துல. ஸோ கோயம்புத்தூர்ல நீங்க பாஸ்போர்ட் சேவா மையத்துல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணீங்கன்னா கேஎம்சிஹெச் பஸ் ஸ்டாப்னு கேட்டு வந்து இறங்குனீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கும். வெயிட்டிங் ரூம் இருக்கு, வெயிட் பண்ணுவாங்க. மக்களே என்னடா கணேஷ் பிரதர் வந்து பாஸ்போர்ட் எல்லாம் ரினியூ பண்றாரு, எப்பா கணேஷா இஸ் கோயிங் ஃபாரின் கண்ட்ரிஸா அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கெல்லாம் நீங்க மனசு வச்சாதான் உண்டு. ஓகேவா? நிறைய வியூஸ் போகணும். நம்ம கிட்டத்தட்ட 59,000 ஃபாலோவர் ஃபேமிலி வந்தாச்சுங்க எப்பா கணேஷா. பட் இன்னும் வியூஸ் மட்டும் ஒரு வீடியோக்கு 1000 தாண்டறதுக்கே தருகினத்தும் போடுது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோஸ் எல்லாம் நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கொஞ்சம் வைரல் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஓகேவா? ஸோ அதுக்குதான் அட்வான்ஸ்டா நான் ரினியூ பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பயர் ஆச்சு, 3 வருஷத்துக்குள்ள நம்ம ரினியூ பண்ணுங்க. இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இருந்து புதுசா அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணும். ஸோ அதனாலதான் ஆக்சுவலா 3 வருஷம் எக்ஸ்பயர் ஆகி நான் மறந்தே போயிட்டேன் ரினியூ பண்றதுக்கு. நம்ம சேனல் இருந்தங்காட்டி ஒருவேளை நம்ம ஃபாரின் போனா பாஸ்போர்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எடுத்து பார்க்கும் போதுதான் அட பாவி எக்ஸ்பயர் ஆக போகுதா அப்படின்னு ரியலைஸ் பண்ணி வேக வேகமா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வந்தாச்சு பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ண. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏற்கனவே இருக்கிற பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணணும்னாலும் சரி, இல்ல புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும்னாலும் சரி, இதே ப்ராசஸ் தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கணும் ரீஜனல் பாஸ்போர்ட் சேவா கேந்திரால. பாஸ்போர்ட் சேவா கேந்திரால புக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வரும். நீங்க ஆன்லைன்லயே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வரும். அதையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து நாம செல்ஃப் சைன் சிக்னேச்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ராசஸ் இருக்கும். செக்கிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்ரூவல் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்து எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி ஆகணும் பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு. மக்களே, நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. கரெக்டா 1.5 hours ஆகுதுங்க ரினியூவலுக்கு ப்ராசஸே வந்து. உள்ளுக்குள்ள எல்லாம் கிளீனா வச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கவுண்டரா போயிட்டு நம்மளோட வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ரினியூவ்டு பாஸ்போர்ட் வந்துருமா. ஸோ இப்போ வந்து நாம பாஸ்போர்ட் கேந்திரா இருந்து உக்கடம் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். வாங்க போலாம். மக்களே, பாஸ்போர்ட் சேவா கேந்திரா ஆபீஸ்க்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இந்த பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க, தாழ்தலப்பை இருந்து. இது உக்கடம் போறதுதான். பட் நாம இன்னும் ஒரு 5 minutes வாக் பண்ணணும். ஒரு 100 meters இருக்கு பஸ் ஸ்டாப். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிடலாமா? இங்கிருந்து உக்கடத்துக்கு என்னங்க ஒரு 15-20 minutes டிராவல் தான். கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், பகல் டைம் இல்லை, அதனால சீக்கிரம் ஒரு பிரேக் லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம் உக்கடத்துக்கு. மக்களே, நம்ம சாய் பிரைவேட் பஸ்ல உக்கடம் வரைக்கும் போறோங்க. கோயம்புத்தூர்ல ஓடுற பிரைவேட் பஸ்ஸஸோட இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர் லிவரி எல்லாமே சும்மா கலக்குன்னு கலக்குவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எல்இடி ஸ்கிரீன் வச்சு பாட்டு, வீடியோ சாங்ஸ்னு போட்டு கலக்குவாங்க. இப்ப ஏன்னா அதெல்லாம் காணும். சோ ஏர்போர்ட்ல இருந்து உக்கடம் வரைக்கும் போறதுக்கு 10 ரூபாங்க. இந்த பஸ்லயும் 10 ரூபா தான், நார்மல் டவுன் பஸ்லயும் 10 ரூபா தான். தாழ்தள பேருந்துல மட்டும் ஒரு 17 ரூபா அந்த மாதிரி வரும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். காந்திபுரத்துல இருந்து நீங்க ஏர்போர்ட் வரது ஒரே டிஸ்டன்ஸ் தான். உக்கடம் டு ஏர்போர்ட் ஒரே டிஸ்டன்ஸ் தான். சோ உங்களுக்கு வந்து டிக்கெட் பிரைஸ் எல்லாம் சேமா தான் இருக்கும். சோ நாம காந்திபுரத்துல இருந்து ஏர்போர்ட் வந்து நம்ம பாஸ்போர்ட் ரினியூவல் அப்ளிகேஷனை சூப்பரா ப்ராசஸ் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. சோ நான் சொன்னல அவினாசி காலேஜ், அவினாசி ரோட்ல நிறைய காலேஜஸ் இருக்கணும். இது வந்து பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ், பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, பிஎஸ்ஜி மெடிக்கல் இருக்கா என்னன்னு தெரியல. நிறைய பிஎஸ்ஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவினாசி ரோட்ல இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஜிஆர்ஜி, அதுக்கப்புறம் கேஎம்சிஹெச், கோவை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல்னு மொத்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டோட ஹப்னு சொல்லலாம் அவினாசி ரோட. அது போக கோயம்புத்தூர் சுத்தியுமே வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு. ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்கு, குமரகுரு இருக்கு, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு. அவினாசி ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஏர்போர்ட் வர்ற ரூட்டுங்கிறதுனால நிறைய இந்த ரெட் டாக்ஸிஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நம்ம ஓலா, ஊபர் எல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸா என்னன்னு கிடையாது. பட் ஆனா ரெட் டாக்ஸி எல்லா பக்கம் இருக்குங்க. கோயம்புத்தூரோட ஒரு ஐகான் மாதிரி ஆயிடுச்சு ரெட் டாக்ஸி.
இப்போ கோயம்புத்தூர் அவினாஷி ரோட்ல இருக்கிற ஹோப்ஸ் காலேஜ் ஏரியா தாண்டி போயிட்டு இருக்கோங்க. ஹோப்ஸ் காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் கோயம்புத்தூருக்குள்ள. ஏன்னா நிறைய காலேஜஸ் இருக்குங்க இந்த ஏரியால. அதனால ஈவினிங் எல்லாம் செம்மையான ஹேங் அவுட் ஸ்பாட் யங்ஸ்டர்ஸ்க்கு. அதனால ஹோப்ஸ் காலேஜ் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல. என்ன மக்களே, கோயம்புத்தூர் மக்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தா கமெண்ட் சொல்லுங்க, எத்தனை பேர் வந்து அடிக்கடி ஹேங் அவுட் பண்ணுவீங்க ஹோப்ஸ் காலேஜ் பக்கத்துல அப்படின்ட்டு. சோ மக்களே, நம்ம கொங்கு நாட்டோட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹார்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்னாவே கொங்கு தமிழ் தான், என்ன சொல்றீங்க? சோ சூப்பரா நம்ம இந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் வைப் பண்ணிட்டே போவோமா? சோ இதோ உங்களுக்காக. கோயமுத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, கொங்கு தமிழ்ல பாட்டு படிச்சா, சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா, சோழி கிடைச்சதும் அள்ளி அணைச்சா. கோயமுத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, கொங்கு தமிழ்ல பாட்டு படிச்சா, சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா, சோழி கிடைச்சதும் அள்ளி அணைச்சா. சேலம் வந்தா சென்னிமலையா, பேரூரில் உள்ள கோயில் சிலையோ, அலையோ செம்பருத்தியா, அசையில என்ன நெய்ய வந்தியா. ஹோய் கோயமுத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, கொங்கு தமிழ்ல பாட்டு படிச்சா, சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா, சோழி கிடைச்சதும் அள்ளி அணைச்சா. செந்தூர பூவே சின்ன வெண்ணிலாவே, என்ன என்ன வேணும் கேளு, கில்லாமல் கில்லு பக்குவமா அல்லு, நான் தானே உன் ஆளு. உன் இடுப்பு மடிப்பிலும் அடியே இனிப்பு இருக்குது, ஓ உதடு உரசிதான் இந்த உசுறு உருகுது. சொன்னாக்க போதும் லூட்டி அடிப்பேன், வெச்சாக்க குறிய பார்த்து அடிப்பேன், அச்சங்கள் போதும் அப்புறம் கூடு, தொப்புளுக்கு கீழே பம்பரம் விடு. ஹை கோயமுத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, கொங்கு தமிழ்ல பாட்டு படிச்சா, சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா, சோழி கிடைச்சதும் அள்ளி அணைச்சா. அச்சாரம் போடு அப்புறம் தான் கேளு, ஆசை என்ன தார முத்தாக வேணும், ஊதட்டு காத்து மந்தார பூந்தேனு, ரொம்ப உரசி எடுத்துட்டா உதடு வலிக்குமே, அடி வலிக்கும் பொறுத்துக்கோ பின்ன மனசு இனிக்குமே. ஏ சிங்கார பொண்ணு சின்னஞ்சிறுசு, தாங்காது சாமி ரொம்ப எலசு, விட்டாக்கா வருமா இந்த வயசு, வேண்டாண்டி வைக்கோ ரொம்ப பழசு. ஹை கோயமுத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, கொங்கு தமிழ்ல பாட்டு படிச்சா, சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா, சோழி கிடைச்சதும் அள்ளி அணைச்சா. கோயமுத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, கொங்கு தமிழ்ல பாட்டு படிச்சா, சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா, சோழி கிடைச்சதும் அள்ளி அணைச்சா. ஹை எப்படி இருந்துச்சு மக்களே? செம்ம பெப்பியான சாங் இல்ல? சோ இந்த படத்து பேரு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தாங்க. நம்ம தளபதி விஜய் நடிச்ச படம். செம்ம சூப்பரான பெப்பியான சாங். சோ கரெக்டா நம்ம டிராவல் பண்றதுக்கும் கரெக்டா வைப் டைமிங்கா வைப் பண்ணிட்டு போறதுக்கும் செம்ம சூப்பரான சாங் இல்ல? நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ மக்களே, நாம இப்போ கோயம்புத்தூர் அவினாஷி ரோடு ஏர்போர்ட் பக்கத்துல இருந்து டுவர்ட்ஸ் உக்கடம் போயிட்டு இருக்கோம். உக்கடம் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, உக்கடம் வந்து சவுத் தமிழ்நாடு போறதுக்கு ஒரு ஹப்புங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஹப். சவுத் தமிழ்நாட்டுக்கும் சரி, கேரளா போறதுக்கும் சரி. ஓகேவா? உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, உடுமலைப்பேட்டை, பழனி, மூணார் போற பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும் மோஸ்ட்லி. அது போக பாத்தீங்கன்னா பாலக்காடு, திருச்சூர், இந்த மாதிரி கேரளாக்குள்ள போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து, எல்லாமே சொல்ல முடியாது, கேரளாக்குள்ள போற நம்ம டிஎன்எஸ்டிசிக்கு ஈக்குவலா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் ஓடும் தெரியுமா, கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அந்த பஸ்ஸஸ் எல்லாம் அங்கிருந்து கிளம்பும். வேற எஸ்சிடிசி பஸ்ஸஸ் மாதிரி கேரளாவோட லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ் இருக்கும் தெரியுங்களா, பிரீமியம் பஸ்ஸஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல, டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்க நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸும் லாங் டிஸ்டன்ஸ் போறது அங்கிருந்து தான் கிளம்பும். கேரளாவோட லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸும் அங்கிருந்து தான் கிளம்பும். கர்நாடகாவோட லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ், மைசூர், பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் அங்கிருந்து கிளம்பும். சோ
2-3 முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப் இருக்கு. இப்ப வந்து நம்ம லூலு மால் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சாரி நான் டீவியேட் பண்ணதுக்கு. சோ லூலு மாலும் இம்பார்ட்டன்ட் ஏரியால, அதனாலதான். சோ ஃபர்ஸ்ட் வந்து லக்ஷ்மி மில்ஸ்னு இருந்துச்சு. சோ அந்த ஏரியாவை வந்து இப்போ லூலு மால்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. லூலு மால் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனால கோயம்புத்தூர் பிளேலிஸ்ட் தனியா இருக்கான்னு தெரியல, தமிழ்நாடு பிளேலிஸ்ட்ல இருந்தா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கோயம்புத்தூர் வர மக்களுக்கு எதெல்லாம் ஹேங் அவுட் ஸ்பாட், ஷாப்பிங் ஸ்பாட்ஸ்னு நிறைய வீடியோஸ் கவர் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ நம்ம மெயின் டாபிக் வருவோம். நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ கோயம்புத்தூர்ல இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற உக்கடம் பஸ் ஸ்டாண்டு ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப். அது போக பாத்தீங்கன்னா காந்திபுரம் ஒரு சென்ட்ரல் டிரான்ஸ்போர்ட் ஹப். காந்திபுரத்தை தவிர பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்கும். அங்கிருந்து ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் அங்கிருந்து கிளம்பும். அது போக பாத்தீங்கன்னா ஊட்டி வழியா கர்நாடகாவுக்கு போகும் தெரியுமா, மைசூர் பஸ்ஸஸ், அதெல்லாம் கூட அங்கிருந்து கிளம்பும். சோ சில கேரளா பஸ்ஸஸ், சுல்தான் பத்தேரி போற பஸ்ஸஸ் கூட அங்கிருந்து கிளம்பும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி 3 இம்பார்ட்டன்ட் ஹப்ஸ் இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம டெல்டா ரீஜனுக்கு, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும். சோ 4 இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸ். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து பல பகுதிகளில் இருந்து கோயம்புத்தூர்ல வேலை பார்ப்பீங்க. சோ அந்தந்த மக்களுக்கு எங்க இருந்து பஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும்ல. சோ அதுக்காக தான் இவ்வளவு டீடைல்டா சொன்னேன். சோ இன்னுமே வந்து நாம அவினாஷி ரோட்ல தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு லாங்கா பிரிட்ஜ் கட்டி இருக்காங்க பாருங்க. சோ நான் மக்களை ரிக்வெஸ்ட் பண்ணல, கோயம்புத்தூர் மக்களை, இந்த அவினாஷி ரோடு வந்து டோட்டலா எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே வந்து டிராபிக் ஓரளவுக்கு கம்மியா இருக்குங்க. ஸ்மூத்தா ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராபிக்கா இருக்கு. அங்கங்க வந்து சிக்னல்ஸ் இருக்கு. பட் ஆனா ரொம்ப நேரம் நிக்க வேண்டிய அவசியம் இல்லாம டிராவல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு சிட்டிக்குள்ள. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அவினாஷி ரோட்ல டிராவல் பண்றதுன்னா அவ்வளவு நைட் மேரிஷா இருக்கும். அதுவும் பீக் டைம்ல, காலையில வேலைக்கு வர டைம்ல, ஈவினிங் வேலையில இருந்து திரும்பி வர டைம்ல எல்லாம் வந்து சரியான கூட்டமா இருக்கும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. சோ இப்ப நம்ம அவினாஷி ரோட்ல இருந்து கட் பண்ணியாச்சுங்க டுவர்ட்ஸ் டவுன் ஹால் போயிட்டு அங்கிருந்து நாம உக்கடம் ரீச் ஆகும். டவுன் ஹால் பக்கத்துலதான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி போகுமான்னு தெரியலாமா, ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி தான் வந்து நாம கவர்மெண்ட் காலேஜ் போவோம். கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜுங்கிற பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் நமக்கு உக்கடம் ரீச் ஆகும். ரயில்வே ஜங்ஷன் தாண்டி தாங்க போவோம். ஏன்னா டவுன் ஹால்ல இருந்து ரயில்வே ஜங்ஷன் எல்லாம் தாண்டி தான் வந்து நாம உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும். சோ மக்களே, இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ நிறைய மக்கள் வந்து கோயம்புத்தூருக்குள்ள டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி வந்து நாம காந்திபுரத்துல இருந்து அவினாஷி ரோடுக்கு வரணும், அவினாஷி ரோட்ல இருந்து உக்கடம்க்கு எப்படி போகணும். சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாம வந்து கேஜி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் தாண்டிட்டு இருக்கோங்க. குமரகுரு ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன் ஃபுல் பேரு, சரியா தெரியல. இதுவும் வந்து கோயம்புத்தூர் மக்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா. கேஜி ஹாஸ்பிட்டல் தாண்டி போயிட்டு இருக்கோம். நம்ம சென்னை மாதிரியே தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பேரு போனதுங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் டூரிசம் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கிரிட்டிக்கலான ஆபரேஷன்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு சென்னைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தான் நிறைய மக்கள் வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிறைய இருக்குங்க கோயம்புத்தூர்ல. அந்த காலத்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே நல்லா இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஊர்ல, அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், எல்லாத்துலயுமே டாப் நாச்சு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த அவினாஷி பாலத்தை நம்ம தாண்டி வந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஜிடி நாயுடு பேரு தான் வச்சிருக்காங்க. ஜிடி நாயுடு வந்து அந்த காலத்திலேயே ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுங்க. அதோட கிட்டத்தட்ட சயின்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம். அந்த காலத்திலேயே வந்து நிறைய பஸ்ஸஸ் எல்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜிடி நாயுடு தான் கோயம்புத்தூர் சைடு. சோ அதனால அவரை போற்ற விதமா தான் வந்து ஜிடி நாயுடு மியூசியம்னு வச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா ஜிடி நாயுடு பேர்ல பாலம் வச்சிருக்காங்க. இப்ப வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரைஃபிளாக் தெரியுது பாருங்க மக்களே, இதுதான் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன். சோ பாத்தீங்களா, ஒரே ட்ரிப்ல நாம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, உக்கடம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையுமே கவர் பண்றோம்.
ஃப்ரெண்ட்ஸ், நாம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பையும் தாண்டியாச்சு, கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்டையும் தாண்டியாச்சு. இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் டவுன் ஹால் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. கோயம்புத்தூர்ல டவுன் ஹாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாங்க. கோயம்புத்தூர்ல விக்டோரியா ஹால்னு ஒண்ணு இருக்கும், அதுதான் வந்து டவுன் ஹால்னு. கோயம்புத்தூர் முனிசிபல் ஆபீஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இங்க இருந்து தான் ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா? சோ கோயம்புத்தூரோட ஒரு ஓல்டஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லலாம். இங்கிருந்து உங்களுக்கு பேரூர், ஈஷா இதுக்கெல்லாம் கூட நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டும் உங்களுக்கு ரொம்ப பக்கம். அது போக பாத்தீங்கன்னா போத்தீஸ் மாதிரியான பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்கிற மார்க்கெட் ஏரியா இங்க தாங்க இருக்கு. ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், இந்த மாதிரி முக்கியமான ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் வந்து இந்த ஏரியால தான் இருக்கு. அதனால டவுன் ஹாலும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. கோயம்புத்தூருக்குள்ள டவுன் ஹால் பத்தியும் வந்து நான் தனியா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. கோயம்புத்தூர்ல பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணணும்னா எல்லாருமே வந்து இங்கதான் வருவாங்க. எவ்வளவு கூட்டம் பாத்தீங்கல்ல. டவுன் ஹால் பஸ் ஸ்டாப் வந்து எப்பவுமே நிரம்பி வழியுங்க. நீங்க தீபாவளி, பொங்கல் மாதிரியான பண்டிகை சமயத்துல எல்லாம் வந்துட்டீங்க, உள்ளுக்குள்ள நடக்கவே முடியாது. சென்னைக்கு எப்படி வந்து நார்த் உஸ்மான் ரோடோ, அது மாதிரி நம்ம கோயம்புத்தூருக்கு இந்த ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் தான் டவுன் ஹால் ஏரியால இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ் வந்து அவ்வளவு பாப்புலர், நடக்கவே முடியாது, அவ்வளவு கூட்டமா இருக்கும். சோ கோயம்புத்தூரோட இம்பார்ட்டன்ட் ரீஜன்ஸ் நிறைய இந்த வீடியோல கவர் பண்ணிட்டேங்க. நம்ம காந்திபுரம்ல இருந்து எடுத்து முக்கியமான கமர்ஷியல் ஹப்பான அவினாசி ரோடு பார்த்தாச்சு, நம்ம பாஸ்போர்ட் சேவா கேந்திரா எல்லாம் பார்த்தாச்சு, ஏர்போர்ட் பார்த்தாச்சு. ஏர்போர்ட்ல இருந்து தான் நம்ம பஸ் எடுத்தோம் உக்கடத்துக்கு. சோ வர்ற வழியில உங்களுக்கு நிறைய பிஎஸ்ஜி மாதிரியான முக்கியமான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன், கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய காமிச்சாச்சு. குமரகுரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் தாண்டி தான் வந்தோம். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் தாண்டி வந்தாச்சு. சோ சூப்பரா ஒரே வீடியோல நான் உங்களுக்கு இவ்வளவு ஏரியாஸ் கவர் பண்ணி காமிச்சிட்டு இப்போ நாம உக்கடம் பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சுங்க. இங்க வந்து கிரேட் செப்பரேட்டர் பிரிட்ஜ் கட்டி இருக்காங்க பெருசா. அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் உக்கடம் பழைய பஸ் ஸ்டாண்ட் இடிச்சிட்டு இப்போ டெர்மினல் 1 ஓபன் பண்ணிருக்காங்க. அடுத்த வீடியோல நான் டெர்மினல் 1 பத்தி புதுசா வீடியோ போடுறேன். பழைய உக்கடம் வீடியோ இருக்கு, பட் இப்போ புதுசா கட்டினதுக்கு அப்புறமும் ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு காமிக்கிறேன், பாருங்க. மக்களே, நம்ம உக்கடம் நியூ பஸ் ஸ்டாண்ட் டெர்மினல் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இன்னைக்கு காலையில காந்திபுரம்ல இருந்து கிளம்பி சூப்பரா நம்ம ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற பாஸ்போர்ட் சேவா கேந்திரா போய் நம்ம பாஸ்போர்ட் ரினியூவல் அப்ளிகேஷனை சூப்பரா ப்ராசஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. ஸோ அங்கிருந்து எப்படி நம்ம உக்கடம் வர்றது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்க கோயம்புத்தூருக்கு வரீங்க, ஏர்போர்ட்டுக்கு வரீங்கன்னா சூப்பரா பஸ்லயே வந்துடலாம். நீங்க பாலக்காடு, கேரளா போகணும், பொள்ளாச்சி, பழனி எல்லாம் போகணும் அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து பஸ்லயே நீங்க வந்துக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ்ல நீங்க உக்கடம் வந்துட்டு இங்கிருந்து கேரளா பஸ்ஸஸ், பொள்ளாச்சி, பழனி பஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம உக்கடம் நியூ பஸ் ஸ்டாண்ட் டெர்மினல் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். சாரி, ஃபுல்லா ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ நாம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers from உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் மக்களே, இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.